வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியா. இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கொளத்துப்பாளையத்தில் தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஞாயிறன்று அமைச்சர் கயல்விழியின் வீட்டை முற்றுகையிட பொதுமக்களும் விவசாயிகளும் திட்டமிட்டுள்ளனர். கொளத்துப்பாளையத்தில் தொழிற்பேட்டை அமைப்பது நிலத்தடி நீர்வளத்தை பற்றாக்குறையாக்குவதுடன் மாசுபடுத்தும் என்பதால் இந்த திட்டத்தை பொதுமக்களும் விவசாயிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிறன்று அமைச்சர் கயல்விழியின் வீட்டை முற்றுகையிட திட்டமிட்டுள்ளனர். தூத்துக்குடி துரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகம் இருந்ததால் மீன்களின் விலை குறைந்து காணப்பட்டது. சீலா மீன் 1 கிலோ 800 ரூபாய் வரையும், விலை மீன், ஊளி, பாறை ஆகிய மீன்கள் கிலோ 300 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரையும் விற்பனையாகின. இப்பகுதி மக்கள் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவிற்காக மாலை அணிந்து விரதம் இருப்பதால் மீன்களை வாங்க குறைவான ஆட்களே வந்திருந்தனர். இதனால் மீன்கள் விலை குறைந்தது. விசைப்படகுகள் கடந்த 2 நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் நாட்டுப்படகு மீன்களுக்கு ஓரளவு விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தெலங்கானாவில் மூசி ஆற்றில் கரைமீறிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் இமாயத் சாகர் அணை நிரம்பியதால் அதன் மதகுகள் வழியே தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. அதிகப்படியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தலைநகர் ஐதராபாத்தில் ஆற்றங்கரையை ஒட்டி குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகுந்துள்ளது. இந்நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மாநகராட்சி அதிகாரிகள் உணவுப் பொருட்கள், அன்றாட தேவைப் பொருட்கள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினர். தமிழ் மொழி பற்று, நாட்டுப்பற்று ஆகியவற்றின் அடையாளமாய் திகழ்ந்த முன்னாள் அமைச்சர் சீபா ஆதித்தனாரின் 121வது பிறந்த நாளை ஒட்டி வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதில் சீபா ஆதித்தனார் தமிழுக்கு ஆற்றிய தொண்டை போற்றி புகழ் மாலை சூட்டுவோம் என குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் உள்ள ஔவையார் குப்பத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்று பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் சேகர், பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் ராஜ் என்பவரின் மகன் சாலையில் நடந்து சென்றபோது அங்கிருந்த தெருநாய்கள் அவரை விரட்டி கடித்தன. இதேபோல் வீட்டு முன் விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகளையும் 2 தெருநாய்கள் சூழ்ந்து கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் பாமக சார்பில் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்னும் தலைப்பில் பரப்புரை நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் அன்புமணி பங்கேற்று பொதுமக்கள் முன்னிலையில் வீதி உலா வந்தார். பின்னர் அவர் மேடையில் சிறப்பு உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பாமக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனருமான செந்தில் பிறந்தநாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் அவரின் ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக காலாப்பட்டு தொகுதியில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் உணவுகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு செந்திலுக்கு பூங்கொத்து அணிவித்து பொன்னாடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். தனியார் சிமெண்ட் நிறுவனம் கட்டுமான பொறியாளர்களையும் தொழிலாளர்களையும் இழிவுபடுத்தும் நோக்கில் ஒரு காணொலியை வெளியிடப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சங்கம் குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்த காணொலியை உடனடியாக திரும்ப பெறாவிட்டால் அந்த நிறுவனத்தின் தயாரிப்புகளை வாங்காமல் புறக்கணிக்கப் போவதாக அனைத்து கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு மாநில தலைவர் பிரபு தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் திமுக சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். பின்னர் அவர் சுய உதவிக்குழு சகோதரிகளுக்கும், மாணவர்களுக்கும், திருநங்கையர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மேயர் பிரியா, அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சி திருவானைக்கா கோவிலில் அன்புமணியும் அவர் மனைவி சௌமியாவும் இணைந்து அகிலாண்டேஸ்வரி உடனுரை சம்புகேஸ்வர் கோவிலில் தரிசனம் செய்தனர். இவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள அரசு மருத்துவமனையை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீரென நேரில் சென்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் மருத்துவர்களிடமும் பொதுமக்களிடமும் குறைகளை கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி மாணவ மாணவிகளுக்கான மிதிவண்டி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை அமைச்சர் காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரும் திமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே ஒக்கநாடு மேலையூரில் உள்ள அரசு மண்ணி நாராயணசாமி உயர்நிலைப் பள்ளியில்
49 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட 2 வகுப்பறைகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் திறந்து வைத்தார். கல்வி முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தும் திட்டங்களை மாணவ செல்வங்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகளும் ஆசிரியர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலகத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். பின்னர் அவர் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக புதிய புத்தகங்களை வழங்கி தேர்வர்களை வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகளும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். மாநிலங்களவை உறுப்பினரும் நடிகருமான கமல்ஹாசன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கும் காலை உணவு திட்டத்தை தெலங்கானாவிலும் நடைமுறைப்படுத்தப் போவதாக கூறியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு இப்போ பண்ணல, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அதுக்கான ஒரு ஹெரிட்டேஜே இருக்கு. அன்னக்குடிங்கிறது எப்போவோ பிறந்தது தமிழ்நாட்டில், மறுபடியும் அதை பறக்க விட்டது எனக்கு பெருமை. அதை மற்றவர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்தார். முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக ஏராளமான பெண்கள் காத்திருந்து விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்தனர். இந்த முகாமில் தங்கவேல், கணேசமூர்த்தி, முத்துசாமி, ஜெயபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் களியனூரில் 5000 பனங்கொட்டைகள் ஊன்றும் விழா நடைபெற்றது. முதற்கட்டமாக கள்ளுக்குட்டை குளக்கரையில் 1000 பனங்கொட்டைகள் ஊன்றப்பட்டன. ஊராட்சி ஒன்றிய பள்ளியிலும் மரக்கன்றுகள் நட்டனர். இந்த நிகழ்ச்சியில் விநாயகம், பிரபு, முருகேஷ், பசுமை மேகநாதன் ஆகியோருடன் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். சரக்கு சேவை வரி குறைப்புக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தை பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பாஜக மாநில ஓபிசி அணி தலைவர் கோவிந்தன் கோபதியிடம் வழங்கினார். இந்த தீர்மானத்தை பிரதமருக்கு அனுப்ப உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் பழனி, கனகராஜ், துரைசாமி, சார்லஸ் தங்கதுரை, வேணு ஆகியோர் உடன் இருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை சேர்ந்த சுனில் அம்பிகா தம்பதியின் இளைய மகள் அரிஷி பிறந்தநாள் விழா பருத்திப்பட்டியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தலைவர் சதீஷ் கலந்து கொண்டு சிறுமியை வாழ்த்தினார். பெண் குழந்தைகளுக்கான செல்வ மகள் திட்டத்தை மக்களிடையே பரப்புரை செய்தார். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஹேமா, அவரது குடும்பத்தினர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி முன் ஆதித்தமிழர் பேரவை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாத்திகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பட்டியலினத்தவருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் உரிய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தஞ்சாவூரில் உலக சுற்றுலா நாளையொட்டி சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் சுற்றுலா பயணிகளுக்கு பாரம்பரிய முறைப்படி சந்தனம், குங்குமம் இட்டு இனிப்புகள் வழங்கி பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். அப்போது திருவையாறு அரசு இசைக்கல்லூரி மாணவர்கள் மங்கள வாத்தியம் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருங்காட்சியகத்தில் மாநகராட்சி உதவியுடன் தூய்மை பணி முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே செம்மேட்டில் ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலையில் பாலப்பாடியை சேர்ந்த விஜயகுமார் என்பவரின் மகன் புருஷோத்தமன் சர்க்கரை உற்பத்தி பிரிவில் ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்தார். சர்க்கரை ஆலையில் இயந்திர கோளாறு காரணமாக சர்க்கரை பாகு செல்லும் குழாயின் இரும்பு மேல் பாகம் வெடித்ததில் நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் நவராத்திரி விழாவையொட்டி பெரியநாயகி அம்மனுக்கு அன்னபூரணி அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்ததுடன் சுவாமியை தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் சனி பகவான் ஆலயத்தில் நவராத்திரி 5ஆம் நாளில் பல வண்ண மலர்களால் பிரணாமிகை தாயார் கஜலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் தாயாருக்கு சகசரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிபிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை வழிபட்டனர். அரியலூர் கோதண்ட ராமசாமி கோவில் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேலதாளம் முழங்க வீதி உலா வந்த சீனிவாச பெருமாளுக்கு வீடுதோறும் பக்தர்கள் தேங்காய், பூ, பழங்கள், வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றை படைத்து வணங்கினர். நாள்தோறும் கருட வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.